வெல்கம் மிஸ்ஸஸ் ஊர்வசி. ஊர்வசி மேடம் வந்துட்டாங்க. ஓகே, கை தட்டுங்க, எல்லாம் நல்லா கை தட்டுங்க, கை தட்டுங்க. கம் ஆன் சார். ரெடியா சார்? ஆரம்பிக்கலாமா? ஓகே சார். வணக்கம். டாப் டிவியின் அஞ்சலி ப்ரமோட்டர்ஸ் வழங்கும் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஊர்வசி. இந்தியாவிலேயே ஏன் உலக தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதன்முறையாக காதலர்களை அவர்கள் பெற்றோர்கள் சம்மதத்துடன் ஒன்று சேர்த்து வைக்கும் மிக வித்தியாசமான, அதைவிட மிக மிக அவசியமான நிகழ்ச்சிதான் என் இனிய பொன்னிலாவே என்ற இந்த நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல நம்மளை பாக்குறதுக்காக ஒரு காதல் ஜோடி வந்திருக்காங்க. அவங்க காதல்ல என்ன பிரச்சனைன்னு கேட்போம். வணக்கம்ப்பா. வணக்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்க காதல்ல என்ன பிரச்சனை? நானும் இவரு 3 வருஷமா லவ் பண்றோம். அதுக்கு அவங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க மேடம். அவரு இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. அவரு இல்லைன்னா உசிரியே விட்டுருவேன் மேடம். நீ அழுவாதம்மா. நம்ம வாழ்றத அவங்களால தடுக்க முடியும், நம்ம சாவறத அவங்களால தடுக்க முடியாது. நீ அழுவாதம்மா. நீங்க அழறத என்னால பார்க்க முடியாதுங்க. பாத்தீங்களா நேர்களே, அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, எவ்வளவு தீவிரமா காதலிக்கிறாங்க. ஆனா 2 பேர் பெற்றோர்களும் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன காரணமா இருக்கும்? அவங்களே கேட்போம். முதல்ல இந்த பொண்ணோட அப்பா வர சொல்லுங்க. நான் வரல சார். ஏயா சார், நீங்க கோமதிக்கு அப்பாவை நடிக்க சொன்னீங்க, நான் நடிக்க சம்மதிச்சேன். ஏன்னா எனக்கும் அந்த பொண்ணுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா இந்த பொண்ணை நான் லவ் பண்றேன் சார். இப்போ இங்க நான் அப்பாவை நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா அப்புறம் லைஃப் ஃபுல்லா அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்டா நடிக்கிற வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு சார். நான் வரல சார். கொன்றுவன உள்ள போயா. யோ கார்த்திக், ஓடியா அவன. அவன் படுற வேதனை உனக்கு எப்படியா தெரியும்? காக்கா கிட்ட வரைய பறி கொடுத்துட்டு பாட்டி பட்ட வேதனையை விட நரி கிட்ட வரைய பறி கொடுத்துட்டு அந்த கருப்பு அண்டங்காக்கா பட்ட வேதனை உங்களுக்கு புரியுமாயா? தான் காதலிச்ச பொண்ண மத்தவனுக்கு பறி கொடுத்து தவிக்கிற தமிழ்நாட்டோட ஒவ்வொரு இளைஞனுக்கு தான் அதெல்லாம் தெரியும். யோ அவன் ஏதோ ஓடிட்டு இருக்கான். உள்ள போயா. யோ தேட கட்டியா. வேணாம் சார். போயா போயா உள்ள போயா. வேணாம் சார். சார் ஹலோ ஹலோ, நீங்க அந்த பொண்ணோட அப்பா இப்படி உட்காருங்க. அப்படின்னு டப்பு நொட்டி உட்காந்துட்டீங்க. இப்படி வாங்க சார், இப்படி வாங்க, உட்காருங்க. சொல்லுங்க சார். சின்னஞ்சிருசுங்க, அவங்க காதலையை நீங்க எதிர்க்கிறீங்க. குயில பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடிச்சி கால உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம், அது எப்படி பாடுமையா? சார் கேட்டா பாடுறீங்க. ஏன் சார் அவங்க காதலை நீங்க எதிர்க்கிறீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க உங்க வீட்டுக்காரை ஏமாத்தி கள்ள காதல் பண்ணிட்டு வேற ஒருத்தரை இழுத்துட்டு ஓடுறத உங்க வீட்டுக்காரர் ஒத்துப்பாரா? ஒத்துப்பாருன்னா சொல்லுங்க, நானும் ஒத்துக்கிறேன். நான் மட்டும் நடிச்சு வேணாம். சொல்லுங்க மேடம். பொண்ணை பெற்றவர் இல்லையா, வலி வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். நல்லா பண்ணமா. மேடம், இந்த ப்ரோக்ராம் நல்லா வரதுக்காக கிளிசரின் போடாம கூட அழுவுறீங்க. நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு மேடம். யோ கடுப்பேச்சாதையா. என் வீட்டுக்காரர் ஃபாரின் போயிருக்கிறார், அதனால தப்பிச்சேன். இல்லைன்னா எங்க எது என்ன ஆயிருக்கும்? இந்த நிகழ்ச்சி அவர் பார்த்திருந்தாருன்னா, பா இந்த மைக்கெல்லாம் எடுங்கப்பா, இதெல்லாம் எடுங்க, இதெல்லாம் எடுங்கப்பா. வணக்கம். மறுபடியும் நம்ம நிகழ்ச்சிக்கு வர்றோம். பொண்ணு வீட்டுக்காரங்க பையன் வீட்டுக்காரங்க 2 பேரும் வந்துட்டாங்க. முதல்ல பொண்ணோட அம்மாவை கேட்போம். அம்மா வணக்கம். வணக்கம். உங்களை பார்த்தாவே ரொம்ப இரக்க குணம் உள்ளவங்களா தெரியுறீங்க. இந்த பையனை காதலிக்க கூடாதுன்னு எந்த காரணத்தினால நீங்க எதிர்க்கிறீங்க? எது உங்களை தடுக்குது? அவன் எந்த ஊர் என்ன ஜாதினே தெரியாது, ஊர் பேர் தெரியாது. இந்த புறம்போக்கு எப்படி மேடம் பொண்ணு தரது? ஜாதி ஜாதி ஜாதி. நீங்க சமீபத்துல SMS படம் பாத்தீங்களா? அந்த படத்துல என் பையன் ஜீவா, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான் ஜாதி விட்டு. நானே போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி சேர்த்து வைப்பேன். அதே மாதிரி ஜீவா கூட இன்னொரு படம் நடிக்கிறேன், ஆர்யா கூட ஒரு படம் நடிக்கிறேன், விஜய் சேதுபதி கூட ஒரு படம் நடிக்கிறேன். ஏன் பவர் ஸ்டாருக்காக பொண்ணு கேட்டா? உங்களை பத்தியே பெருமையா பேசுறதுக்கு ஓகே ஓகே ஓகே. அப்ப ஜாதி தான் உங்களை தடுக்குது இல்லம்மா? ரைட். ஏமா இந்த பொண்ணுக்கு என்ன குறை சொல்லுங்க. அவகிட்ட எது இல்லையே நீங்க பெட்டரா வேற ஒரு பொண்ணை பாக்குறீங்க. நல்ல சீர் செய்யற இடமா பாப்பா மேடம். என் பையனுக்கு காரு பங்களா வீடு வசதி தோட்ட தோறவனு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. சனியா எப்படி பேச வேண்டிய டயலாக எவ்வளவு எடுத்து பேசுறா பாரு. பாத்தீங்களா, வரதட்சணை கேக்குறாங்க உங்க முன்னாடியே. வரதட்சணை கேக்குறது எவ்வளவு பெரிய பாவம் உங்களுக்கு தெரியுமா? தப்பு மாது, சட்டப்படி தப்பு. உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. உள்ள இல்ல புடிச்சு போட்டு போறாங்கடி. சமாதானமா போயிடலாண்டி. நம்ம பிள்ளைக்காக தாண்டி வாழறோம், ஊருக்காக வாழறோம். சமாதானமா போயிடலாண்டி. ஒத்துக்கடி, ஒத்துக்க. என்ன மன்னிச்சிருங்க மேடம். சொந்தக்காரங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு ஏதோ புத்தி கேட்டு போய் இப்படி பண்ணிட்டேன். எவ்வளவு நல்ல வார்த்தை சொன்னீங்க. எப்படிமா, உங்களுக்கு ஓகே தானே? என் பொண்ணு சந்தோஷம் தாமா, ஏன் சந்தோஷமோ? 2 குடும்பங்களும் பேசி தீர்த்துட்டாவே எல்லாமே சரியா போயிடும். வாங்கப்பா, மாலை எடுத்துட்டு வாங்க. போடுப்பா. இந்த எபிசோடு சென்டிமெண்டா இருக்கணும் கார்த்தி. காதலி பேரு நீதான் வேளாங்கண்ணி. 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க இல்லையா? ஏன் சார் அந்த காதலை நீங்க எதிர்க்கிறீங்க? நீ யார் மேல பத்தி பேசுறத? நீ சொன்னா உடனே கேட்கணும். சார்
என்ன சார் உட்காருங்க சார். கால் தான் மேடம் மூணும். சீஃப் இவரே அவங்க ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்றாரா? அப்ப இவர்தான்ப்பா. நிச்சயம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் மேடம். ஓகே சார்? யோ உதேவி ஓகேவான்னு ஏன் என்ன பாக்குற? கேமரா பார்க்க வேண்டியதானே? அப்பா மாலை எடுத்துறவங்கப்பா. கோவிந்தப்பதான் கண்ணமாப்பட்டி காமிச்சிருக்கேன். இன்னும் பாடி வரலையா? கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏய் டக்குன்னு கட்டி பிடிச்சி சண்டை போடு. பங்காளி நம்ம ஜெயிக்கிறவ யாருடா? இனிமே நமக்கு தான் பேருடா. பங்காளி அச்சம் என்பது எதுக்குடா? தூக்கி போட்டு அதை கொளுத்துடா. 8 திசையும் கிழக்கு நமக்கு எழுந்து நடந்தால் நடிக்கல மாட்டேன் சார். இவ்வளவு நேரம் அப்படியே நடிச்சு கீழ்ச்சி. போங்க சார். அதான் இல்ல நல்லபடியா முடிஞ்சு போச்சு இல்ல போடு. போடுறா. கேமரா கட் பண்ணியா? அப்படி மாலை கிளம்புறேன். நம்ம தாண்டா ஜெயிப்போம். குறுக்கு வழியில் போனால் கூட குற்றம் ஒன்றும் இல்லை. நீ போகும் பயணம் தான் முடியும் இடத்தில் இருக்க வேண்டும் எல்லை. யோ என்னங்க பிரபுதேவா நைத்தரா கொண்டு வந்திருக்கீங்க? பாத்தீங்க? என்ன வண்டி இது? டப்பா மாதிரி இருக்கு. நான் ஏற மாட்டேன். சொப்ன சுந்தரிக்கார் மேம். நீங்க வரல? வந்து சேர்ந்து வாங்க. நம்ம ஜெயிக்கிறவ யாருடா? இனிமே நமக்கு தான் பேருடா. சவாலே சமாளி பண்டாட்டே பங்காளி அச்சம் என்பது எதுக்குடா? தூக்கி போட்டு அதை கொளுத்துடா. நான் நல்ல நடிச்சேனா மேடம்? ஏன் நல்லா கீச்ச. நடுவுல நல்ல டயலாக் அப்படியே விட்டுட்டேன். சார் ஏன் சார் தோசை மாவே கம்மி ஒண்ணா அனுப்புறீங்க? சூடாகுது நான் தோசை சுட்டுற போறோம். யோ இந்த மாதிரி உள்ள விட்டாதான் அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். ஏ மனோ 7 எபிசோட ஒரே சாரியா கட்டிட்டு இருக்கேன்ப்பா. மாத்திட்டு வந்துடுறேன். உங்க இஷ்டத்துக்கு மாத்தினா நாங்க பிச்சை தான் எடுக்கணும். மனோ இதெல்லாம் சரியா வராது. 6 மணி ஆச்சு. சின்ன பாப்பா இருக்கு, புருஷ குடும்பம் இருக்கு. சும்மா நடிச்சுட்டே இருந்தா போதுமா? சரி சரி போய் தொலைங்க. வாங்கப்பா. பழசையெல்லாம் தூக்கி போடு, எதுவுமே தேவையில்லை. பஞ்சாங்கத்தை பார்த்து வாழ நாமெல்லாம் கோழகில்ல. கட்டு கட்டா நோட்டு வேணும் என்பதே நமது இல்ல. கட்டுப்பாடு எங்க இந்த பொண்ணோட லவர் அவ சொல்லுங்க. டேய் 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 லவர்னா ஒட்டம் தான வரணும். நீ போடா. பார்ப்பதாலே நன்மை ஒன்றும் வந்திடாதே. எக்கு டப்பா வாழ்ந்த போதும் வெற்றி தாண்டா வேணும். வானம் நமக்கு பாரமில்ல, பூமி நமக்கு தூரமில்ல. நம்மை நாமே தூக்கி சுமப்போம், துணிஞ்சு நீயும் வாடா. குறுக்கு வழியில் போனால் கூட குற்றம் ஒன்றும் இல்லை. நீ போகும் பயணம் தான் முடியும் இடத்தில் இருக்க வேண்டும் எல்லை. இந்த நாளை தான் திட்டம் போட்டு ஓட ஓட விரட்டு. நீ ஓடும் போது தான் தடைகள் பொண்ணுங்களுக்கு பல்ல கட்டிக்கிறியா? அவனை போசனா எருவு மாட்டிக்கிறேன். போயா. சமாளி பண்டாடே பங்காளி நம்ம ஜெயிக்கிறவ யாருடா? இனிமே நமக்கு தான் பேருடா. சவாலே சமாளி பண்டாடே பங்காளி அச்சம் என்பது எதுக்குடா? தூக்கி போட்டு அதை கொளுத்துடா. அப்படி மேடம் நீங்க தான் அப்படியே அப்பா மேல அழுதுட்டே சாய்மா கட்டி புடிச்சு தலையை தடவி குடியா. யோ என்ன தலையை தடவை சொன்னா எங்கெங்கே தடவுற? ஏய் யோ நீ அப்பண்டா சனி பிடிச்சவனே. ஏம்மா அடைச்சு என்னமோ பூனை மூக்க சிந்துற நீ. மகாநதி படத்துல கமல் சார் ஃபேமிலிக்காக எப்படி எழுதாரு அந்த மாதிரி இருக்கணுமா? அப்பதான் ஃபீலிங்கா இருக்கும் ஜனங்களுக்கு. இல்லையா உனக்கு அழ வரலையா? சேரன் சார் மாதிரி மூஞ்ச முடிக்கிட்டு தோலை இப்படி ஆட்டு. அப்ப அழகு மாதிரி தெரியும். ஏய் என்னடா போயிங்க? சார் டயலாக் சொல்லி தரேன் சார். பெரிய பாருங்கடா. கொலைகளும் பாவமே. வருஷங்களையா பொண்ணு வர சொல்லுங்க. எவ்வளவு நேரம்? பொண்ணு வருஷம் மாசமான பண்ண வந்து நிக்கிது. இந்த ப்ரோக்ராம்ல நான் பண்ண மாட்டேன். நான் போறேன். மேடம் உங்களுக்கு டம்மி மேடம். ஐயோ வயித்து கழிச்சிட்டோம். உறவை பத்தி கவலை இல்ல. ஓடு வரையில் ஓடு வாண்டா. கவலை வேண்டாம் வாடா. நாளை இங்கே நமக்கு இல்ல. மீண்டும் இங்கே பிறப்பதில்ல. இந்த நிமிடம் வாழ்ந்து பார்ப்போம். எழுது நீயும் வாடா. குறுக்கு வழியில் போனால் கூட குற்றம் வாங்க உட்காருங்க. சொல்லுங்க சார். சாமி பேர்ல எல்லாத்தையும் பண்றீங்க. நான் உனக்கு சூனியம் பண்ணி உன்னை கட்டி போட்டுருவேன். வழக்கமான ஒரு காதல் திருமணம் இல்ல இது. இந்த பொண்ணுக்கு பையனுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நல்ல மனசுள்ளவங்களுக்கு கடவுள் துணையா இருப்பாரு. என்னப்பா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் மேடம். சொல்லுப்பா. அவங்கள லவ் பண்ணுற மாதிரி நடிக்க சொன்னீங்க மேடம். ம். ஆனால் இப்போது உண்மையிலுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். எனக்காக அவங்கக்கிட்ட பேசி எப்படியாவது எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு மேடம். ஏய் நிஜமா சொல்றியாப்பா? ஆமாம் மேடம். அவங்கள நான் கண்களுக்காவது வச்சு காப்பாற்றுறேன் மேடம். என்னால் முடியும் மேடம். ஐயோ எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டேன் பாரு. இந்த ப்ரோக்ராம் நான் பண்ணதுக்கு இதான் எனக்கு பெரிய சந்தோஷமே. என்னமா சொல்ற நீ? அவருக்கு என்ன வச்சு காப்பாற்ற முடியும்ன்ற நம்பிக்கை இருந்தா எனக்கும் ஓகே மேடம். போ பெரிய வார்த்தையா சொல்லிட்டேன். அங்க போய் நிலுப்பா. ஏய் கார்த்தி பில்லா வாங்கப்பா. ஒரிஜினல் கல்யாணத்தை பாருங்க. எல்லாம் டுபாக்கூர் கல்யாணமா பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க. வாங்க. கல்யாணம் பண்ணி போறீங்களா? நிஜமாவா?
இது வரைக்கும் போலி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, இப்போ ஒரு தெய்வீக கல்யாணத்தை பாருங்க. இந்த பாருங்க, பொண்ணு கேள பாருங்க. போடுப்பா, மாலையை போடு. யோ எல்லாம் ப்ளஸ் பண்ணுங்க. இந்த புண்ணியத்துல எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும். ஏயா உனக்கு அறிவு இருக்கா? அன்னைக்கு ஆடிஷன் வரும்போது நடிக்க தெரியுமான்னு கேட்டேன், மண்டே ஆட்டினேன். அப்புறம் கேட்ட கேள்விக்கெல்லாம் மண்டே ஆட்டினேன். ஏன் வாயை திறந்து பேசல? ஏன் வாயை திறந்து பேசல? சொல்லியா? இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா சார்? லேட் ஆயிடுச்சுன்னு ஆரம்பிக்காம அவனை பிடிச்சி வச்சிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. இந்த வாட்டி என்ன சொல்றேன்? இந்த ஆளை பாத்தியா, நல்ல வாட்ட சட்டமா இருக்கானே, ஃபாதர் கேரக்டருக்கு செட் ஆவானே நினைச்சு போட்டேன். ஆனா வாயை திறந்தா பொம்பளை வாய்ஸ் வருது தம்பி. யோ உனக்கு எதனா அறிவுக்குதாயா? இவன் அப்பனா செலக்ட் பண்ணதுனால மத்தவங்கள சனி ஞாயிறு லீவ்னு ஊருக்கு அமிச்சேன். இப்போ வந்து வாய்ஸ் சேரல அது சேரலன்ற இதுல உன் வெட்டி உதார் வேற. லைவ் ஷோ போனோம், நீலாம் ஒரு டைரக்டரா? ஐயோ தம்பி அசிங்கமா பேசாதீங்க. நீங்க கவலையே படாதீங்க. பம்மல் கே சம்பந்தம்னு ஒரு படம், அதுல கமலஹாசன் சென்னை வாசி. அவருக்கு இந்த புராண டைலாக் எல்லாம் வரல. ஆனா அந்த டைரக்டர் என்ன பண்ணாரு, இவ்வளவு பபிள் கம்ம வாயில போட்டு நீங்க மென்னுட்டே இருங்க, நான் டப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அது மக்களுக்கு புரிஞ்சா இல்லையா? அதே மாதிரி இவன் ஏதாவது பேஸ்ட் போட்டோம், நாம டப் பண்ணிக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு டைரக்டரா அது இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்க நீ மனசுக்குள்ள? நான் சும்மா இருக்கப்பா. மனோ, உன்னை ரெக்கமெண்ட் பண்ணது பெரிய தப்பா போச்சு. தினம் ஏதாவது ஒன்று பண்ணி சொதப்புற. என் டயத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. அங்க இன்னொரு ஷூட்டிங் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கிளம்புறேன். இனிமே அந்த தப்பு என்ன சண்டை வேண்டாம், நான் டப்பிங் பண்றேன். மேடம் ப்ளீஸ் உட்காருங்க சார். நீங்க வாங்க சார். ரெடி பண்ணுங்க. நீங்களா ரெடியா? நெக்லஸ் நல்லா இருக்கு. அடுத்த ஷோவுக்கு அமைக்கிற வேண்டியதுதான். அப்பா அம்மா, இது வந்து ரொம்ப சோகமா ஆயிடணும் இல்லம்மா. அந்த நேரத்தில் இந்த மாதிரி பல நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. கோவிந்தராஜ் இங்க வாப்பா, இதெல்லாம் ஏன் போட்டு விடுறீங்க? ரொம்ப ஓவரா இருக்கு இந்த நெக்லஸ். கைட்டு வாப்பா, வந்து சீக்கிரம் வாங்கு. பத்திரமா வை, அப்புறம் நான் கேட்பேன். இந்த பொண்ணை 4 வருஷமா நான் லவ் பண்றேன். எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. நீங்க தான் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். எவ்வளவு நேரமா படிப்ப நீ? காலையில 7 மணில இருந்து பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்க. ஏன் சுரேஷ்? ப்ளீஸ் மேடம், ஒரே ஒரு தடவை படிச்சுக்கிறேன் மேடம். இல்ல டைம் ஆகுதுப்பா, டைம் ஆகுது. கோவிந்தராஜ் இத வாங்குப்பா. ரோல் அண்ட் ஆக்ஷன். வணக்கம். டாப் டிவியின் அஞ்சலி ப்ரமோட்டர்ஸ் வழங்கும் என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஊர்வசி. மீண்டும் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். கட் பண்ணுங்கப்பா. மேடம் சார் கட் பண்ணுங்க சார். என்ன ப்ரோகிராம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள பிரேக் வரீங்க? இந்த பாரியா, இந்த ப்ரோகிராம் ஆரம்பிச்சு இது வரைக்கும் எனக்கு பேமெண்ட் மட்டும் ஏத்தி தரவே இல்ல. உங்க எம்டி காலையில ப்ரோகிராம் தொடங்கும் போது வராரு, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடுறாரு. இப்ப பாருங்க, வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு ஓடுறாரு பாருங்க. பின்னாடியே போறதா பிடிக்க முடியும். மேடம் ப்ரோகிராம் கண்டினியூ பண்ணுங்க மேடம். கண்டிப்பா நானே பேமெண்ட் ஏத்தி வாங்கி தரேன். ஏமா வாங்கி கொடுத்துட்டாலும் வாங்க வாங்க சார். போங்க சார். என்னப்பா நீ நினைச்சா ஸ்டார்ட் பண்ண சொல்ற, நீ நினைச்சா கட் பண்ண சொல்ற, என்ன நினைச்சிட்டு இருக்க? சார் ப்ளீஸ் சார், போங்க சார். என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சி. மேடம் டாப் டிவியின் என் இனிய பொன்னிலாவை விட்டுட்டீங்களே. டாப் டிவி எல்லாம் பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். சும்மாரு தொண பேசாத. சரி, நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடுவோம். சொல்லுங்க, உங்க காதல் பிரச்சனை என்ன? இந்த பொண்ணை 3 வருஷமா லவ் பண்றேன் மேடம். அவங்க வீட்டுல கூட ஒத்துக்கிறாங்க, ஆனா எங்க அப்பா சம்மதிக்க மாட்டாரு மேடம். ஏய் அழுதுகிட்டு பேசலாம். மேடம் என் பேரு சுரேஷ் மேடம். இந்த பொண்ணை 3 வருஷமா லவ் பண்றேன் மேடம். டூ பஞ்ச் பண்ணு. கேமரா 2. ஐயோ சீஃபே ஆள் செட்டுக்கு வரலாம். இங்க வந்து எல்லாம் செட்டப் பண்ணி தெரிஞ்சிடும். அப்புறம் லவ் பண்ணுங்க சீஃபே. அப்பா கேரக்டர் நான் பேச வரல. என் ஹெட்போன் லைன் கொடுங்க, நான் வெளியில டப்பிங் பேசி சமாளிச்சுக்கிறேன். சமாளிச்சு சீஃபே, லைஃப் பண்ணு சீஃபே. நீ நல்ல நாளே நினைச்சு அவனுங்களெல்லாம் வச்சுக்கணும். யோ ஊதவத்தி, அந்த லேடி வாய்ஸ் ஏத்தி அவன் காதுல விடு. யாருது? ஊர்வசி வாய்ஸ்? யோ ஊர்வசி இல்லையா, நீ செலக்ட் பண்ணிய பொம்பளை வாய்ஸ்ல பேசுற ஒரு ஆம்பளையா அவன். ஹலோ கார்த்திக். ஹாய் சார். வணக்கம். வணக்கம்மா. என்ன பார்த்தா உங்களுக்கு அம்மா மாதிரியா தெரியுது? கார்த்திக், நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். அங்கிள், நான் சொல்றது ஒரு 10 மினிட்ஸ் கேளுங்க அங்கிள். நீ பேசுறதெல்லாம் நான் கேட்கணுமா? ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? இவ்வளவு நாளா உங்களை புரிஞ்சுக்காம அலைய விட்டது என் தப்பு தான். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க வீட்ல எங்க அம்மா அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க அப்பாவுக்கு பிடிச்சா போதுமா? எனக்கு பிடிக்க வேணாமா? சார் அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு கதறி அழுதா கூட உங்க மனசு இறங்கலையா சார்? எவ்வளவு அழுதாலும் ஒத்துக்க முடியாது. கார்த்திக், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கிட்ட வராத. போ கிட்ட வராத. போ கிட்ட வராத. போ. ஏன் கார்த்திக், என்ன உனக்கு பிடிக்கல? ஏன் அங்கிள் என்ன இப்படி வெறுக்கறீங்க? என்ன ஏன் வெறுக்கற? உன் மூஞ்சிய டெய்லி கண்ணாடியில பாக்குறது இல்ல? சரி, நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன்.
லவ் யூ கார்த்திக். யோ சீஃப், ஷோ செம்ம சூடா போயிட்டு இருக்கு. ஆடியன்ஸ் பல்ஸ் எகிற மாதிரி முடியவே முடியாதுன்னு ஒரு பஞ்சடி. முடியாது முடியாது, தலைகீழ என்னால முடியாது. ஹலோ சார். சார், நான் திவ்யாவோட ஃப்ரெண்ட் சார். நாங்கள் 2 பேரும் ஒரே காலேஜில் படிக்கிறோம். திவ்யாவுக்கு உங்களை தெரியுமாமே, அதான் அவள் உங்களை பார்க்க சொன்னா. நீங்கள் லவ்வை சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்கல்ல சார்? நாங்களும் லவ்வர்ஸ் தான். நீங்கள் தான் எங்கள் 2 பேரையும் இந்த ப்ரோக்ராம் மூலமாக சேர்த்து வைக்கணும் சார். நாங்கள் 2 பேரும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறோம் சார். ஆனால் வீட்டில் ரொம்ப ஆப்போசிட் சார். நீங்கள் தான் சார் சேர்த்து வைக்கணும். ப்ளீஸ் சார், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். வாங்க. ஐயோ, நம்ம அப்படி போய் பேசுவோம். நம்ம 25வது ஷோவுக்கு இளங்கோ பையனும் சமுத்திரக்கனி பொண்ணும் தமிழ்நாடு மொத்தம் அதிரப்போகுது. ஷோவை சூப்பரா பண்ணிடணும் தம்பி. ஆமா மேடம், நல்ல சூப்பரா பண்ணலாம் மேடம். மேடம் ஃபோன். தம்பி, ஒரு முக்கியமான ஃபோன். இது வந்துடுறேன். ஓகே மேடம். என் இனிய பொன்னிலாவே ப்ரோக்ராமோட ப்ரொடியூசர் பேசுறேன் சார். எங்களோட 25வது ப்ரோக்ராம்காக இளங்கோ சார் பையனும் சமுத்திரக்கனி பொண்ணும் வராங்க சார். இந்த ப்ரோக்ராம் பண்ணா விளம்பரம் மூலமா எங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் சார். நீங்க ஐயாவோட பிஏ, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம பண்ணா தப்பாயிடும். கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க 2 பேரும் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. அதுலேயும் அந்த சமுத்திரக்கனி இருக்கானே, போன எலெக்ஷனில் கள்ள ஓட்டு போடும்போது அதை தட்டி கேட்ட 3 அதிகாரியை பூத்துலேயே வச்சு வெட்டினான். இவனாவது பேருக்கு தான் ரவுடி. இந்த இளங்கோ பிறந்ததுலேருந்தே ரவுடி. ஜாதி சங்க தலைவர்ன்ற பேரில் கலவரத்தை ஏற்படுத்தி ஊரில் 13 பேரை ஓட ஓட விரட்டி வெட்டினான். இது வரைக்கும் மொத்தம் 48 பேரை மட்டை பண்ணியிருக்கான். இன்னும் 2 பேரை வெட்டிட்டு பொன் விழா வேற எடுக்க போறானா. அதுக்கு நீங்களும் நானும் ஆளாயிட போகிறோம். வேணாம் மேடம், அவங்க ஒத்துக்க மாட்டானுங்க. ஒத்துக்கலன்னா போகட்டும். எப்படியும் நம்ம இந்த ப்ரோக்ராமை பண்ண போறோம். இந்த ப்ரோக்ராம் மூலமா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். ஆனா பாவம் இந்த கார்த்திக் பில்லா, அவங்கள தான் வெட்டுவாங்க. ப்ரோக்ராம் பண்ணலன்னா நம்ம அவங்கள வெட்டுவோம். யோ, என்னையா சொல்ற? நிஜமா அந்த பொம்பளை பேசுனது நீ கேட்டியா? ஆமா சீஃப், நான் பாத்ரூம் யூரின் பாஸ் பண்ணதுக்காக போனேனா, அப்போ ஃபோன்ல பேசிட்டு இருந்தா. நம்மள போகணும்னு முடிவு பண்ணிட்டா. என்னையா திருப்பதிக்கு மொட்டை போடணுன்ற மாதிரி அசால்ட்டா சொல்ற? கொஞ்சம் சாந்தமா இருக்கணும். சேர்த்துக்க ரத்தம் இல்ல. எடுத்துங்க. யோ பாஸ், இதுக்கெல்லாம் ஒரே வழி, நம்ம ஊரை விட்டு ஓடினயா? ஆமா சீஃப், ஓடிடலாம். ஆனா திவ்யா, யோ சுகரால செத்தவனோட ஃபிகரால செத்தம் தான் அதிகம். உனக்கு எதனா அறிவுக்குதா? நீ வந்தா வா, வரலாம் போ. யோ இவங்கிட்ட டீ காசாங்க. போங்க சீஃப் போங்க. ரியல் எஸ்டேட் கேரக்டர் போட்ட அக்ரிமெண்ட் ஞாபகம் இருக்குல்ல? இன்னைக்கு ஒரு நாள் தப்பிச்சு ஓடிடலாம். ஆனா என்னைக்கா ஒரு நாள் தேடி வந்து கண்டபடி வெட்டுவா. என்னையா சொல்ற? சீஃப், இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அவங்க 2 பேர்த்த நம்மளே சேர்த்து வச்சுட்டா இந்த ஷோ நடக்காம பாத்துக்கலாம். ஈஸியா எஸ்கேப். கார்த்திக் சார், நீங்க அந்த ஆளை ரொம்ப நம்புறீங்க. கண்டிப்பா அந்த ஆள் கவுத்தவன போறான் பாருங்க. வந்துட்டாரா டயட்டகரே? இந்தாப்பா. என்ன இருக்கு? என்னையா அவன் சுத்தியோட வரான்? சார், உங்களால தான் முடியல. சரி போ. எதுக்கு சார் சுத்திலாம் தந்திருக்கீங்க? கந்தசாமி படம் பார்க்கல நீ? அதுல விக்ரம் சார் ரெய்டு போகும்போது இந்த மாதிரி சுத்திலோட தான் வருவார். அந்த சுத்தியை தான் அவர் ஆடியன்ஸ் மேல தூக்கி போட்டாரு. ஏன் சார், அவருக்கு உடம்பு இருக்கு, சுத்தியோட வராரு. நீங்க சுத்தியை விட 3.25 கிலோ வெயிட் கம்மியாகிறீங்க. பேக் கூட பேலன்ஸ் பண்ண முடியல. அப்புறம் என்ன முக்கிய மாயின் வருது? போய் வெஸ்டாங்க சார். டேய், நீயே கோணலு, நீ எனக்கு சொல்றியா? ஓ, பெரிய டைரக்டர் டிச்சா உண்டா சார். அந்த பாடி தூக்கி வாங்க போலாம். வாங்க சார். ஐயோ, கை கடிச்சு. மறந்துடாதீங்க,
நம்ம எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு மலையாளத்தில் பேச போகிறோம். ஓகே. மந்திரி எதுக்கு மலையாளத்தில் மாட்டாடலா? டேய், அவன் மோகன்லாலா மாற சொன்னா நீ எதுக்கு ஜூனியர் என்டிஆரா மாறிட்டு இருக்க? ஆமா, எதுக்கு மலையாளத்துல பேசணும்? ஐயோ சார், மலையாளத்தில் பேசினா தான் ஈஸியாக ஏமாற்ற முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம ஆளுங்க அவன் தான் புத்திசாலி நம்புறானுங்க. அவங்க நம்புவாங்க, ஆனா நான் நம்ப மாட்டேன். கதவை தட்டு. ஷூ, மலையாளம் மலையாளம் மலையாள பகவதி சேச்சி. ஐயோ, வாசல்லே திண்டு திண்டா நிக்கிறானுங்களே. ஹாய் சேட்டா, நமஸ்காரம். யாரு? என்ன விஷயம்? நாங்கள் இன்கம் ടാക്സ് ഓഫീസേഴ്സ് ആണ്. ഇൻകം ടാക്സ്? ഓ, സാറിന്റെ മൂക്ക് നോക്കിനെങ്കിൽ ഡൗട്ട് ആയിട്ട് തോന്നണല്ലോ. ഇവിടെ നോക്കിക്കോ എന്റെ പാൻ കാർഡ്, ഇവിടെ നോക്കിക്കോ എന്റെ എക്സ്പയർ ആയ ക്രെഡിറ്റ് കാർഡ്, ഇവിടെ നോക്കിക്കോ എന്റെ പഴയ ഇലക്ഷൻ കാർഡ്. അത് மட்டுமங்கில் என்னிடம் உண்டு ஒரு காசு இல்லாத சிம் கார்டு. சரி சரி, கொஞ்சம் இருங்க, உட்காருங்க, நான் சட்டை போட்டு வந்துடுறேன். എന്താ നോക്കരുത്? ചൽ ചൽ. சாருக்கு இப்பதான் மனசிலாயுதுல. என்ன மோனே, மேலே போய் ஒன்று ஜாப் நோக்கு. ஏய், நான் டைரக்டர், எனக்கு டைரக்ஷன் சொல்லி தரியா? மேல எல்லாம் போக முடியாது, இங்க தான் போவ. தள்ளு. கம்முரு வாய் மூடி எல்லாம் பார்த்து நிக்கிறான். யோ, பேமெண்ட்லாம் குத்துற மேல போய் பாரியா. ப்ளீஸ் சார், உனக்காக நான் போறேன். தள்ளு. பாத்தியாயா, எக்ஸ்பைரி ஆன கிரெடிட் கார்டுல இருந்து சிம் கார்டை காட்டி நான் தான் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர்ன்றேன். அதையும் அவன் நம்பிட்டு போறான். இந்த மாதிரி முட்டாளா நம்ம மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுக்கிறாங்க. நம்ம இந்தியா வல்லரசு ஆகுன்றதெல்லாம் கேப்டன் படத்தோடய போயிடும் போலுக்கு. ஆமா சீஃபு, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதை ஏன் கேட்குற? நானும் இவனுக்கு தான் ஓட்டு போட்டேன். குச்சண்டி இருக்கி சொல்லுங்க. ചേട്ടാ, ഞാൻ മലയാളിയാക്കും. നിങ്ങൾക്ക് മലയാളം അറിയാതെ. എന്നിട്ട് ഞാൻ മലയാളത്തിലും തമിഴിലും കലർന്ന് സംസാരിക്കും. മനസ്സിലായി ചേട്ടാ? என்ன இவன் சேட்டா சேட்டான்றான்? ஒருவேளை நம்ம டீ கடை வச்சு எம்பி ஆனது தெரிஞ்சு போச்சோ? ഏയ്, എന്താ സാർ മുളിക്കുന്നത്? இல்ல இல்ல, ഞാൻ കേൾവി കേക്കട്ടെ. എടാ ഗോപി, ക്യാമറ റെഡി ആണോ? क्वेश्चन नंबर 1. സാർക്ക് താജ്മഹൽ പിടിക്കുമോ പിടിക്കാതോ? சார், ஒரு அரசியல்வாதிக்கும் தாஜ்மஹாலுக்கும் என்ன சம்பந்தம்? സാറേ, ഇംഗ്ലീഷിലേക്ക് കാട കാട്ടി ഇംഗ്ലീഷിൽ പറഞ്ഞ ഒന്നും சொல்லல, தமிழ்ல கேட்டா கோவப்படுதோ? சேட்டா சாரே, ഈ ആളെ ഇംഗ്ലീഷിൽ അറ്റാക്ക്. இல்ல இல்ல இல்ல, பரவாயில்ல, நீங்க தமிழ்லயே கேள்வி கேளுங்க. സാർക്ക് ലവ് പിടിക്കുമോ പിടിക്കാതോ? தாரே, ഈ மூட்டையில் பணம் கிட்டிട്ടുണ്ട്. ஆஹா, இதுல 50 லட்சம் ரூபாய் இருக்கு. ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. அப்படி எங்க ஓனான் சேட்டா, போய் மறுபடியும் ஏதாவது உண்டா நோக்கு. சப்பின மாங்கொட்ட உன்னை கொன்றுவேன்டா. ப்ளீஸ் ப்ளீஸ் போயா. சார், நானும் மனுஷன்தான், எனக்கும் இந்த ஈவு இறக்கம் எல்லாம் இருக்கு. சார், எனக்கு காதல்லாம் ரொம்ப பிடிக்குமே. வர்ற மாசம் 100 காதல் ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், கட்சியோட சார்பா. அதுக்காக தொண்டர்கள் கொடுத்த நிதி தான் அந்த 50 லட்சம் ரூபாய். क्वेश्चन नंबर 2. സാറുടെ പൊണ്ണ് വേറെ ആരെങ്കിലും ലവ് செஞ்சா സാருக்கு ஓகே அல்லே? உங்க சிந்தனையும் தவறு, உங்க எண்ணமும் தவறு, நீங்க கேட்கிற கேள்வியும் தவறு. என் பொண்ணு எப்பவுமே அந்த மாதிரி தப்பான காரியத்துல இறங்க மாட்டான். क्वेश्चन नंबर 3. സാറുടെ പൊണ്ണ് വേറെ ആരെങ്കിലും ലവ് செஞ்சு எங்களை போல 2 ஆட்கள் சேர்த்து வச்சா சார் എന്ത് ചെയ്യൂ? வெட்டிடுவேன். സാറേ, നിങ്ങളുടെ പൊണ്ണും പയ്യനും പാവമല്ലേ? நான் வெட்டிடுவேன்னு சொன்னது பொண்ணையும் பையனையும் இல்ல, சேர்த்து வைக்கிறேன். சார், பழைய டைலாக் இருந்தாலும் ரொம்ப சீரியஸா சொல்றான். எனக்கு பயமா இருக்கு. எதனா பண்றதுனால ஓடி போயிடலாம் சாரே. அப்ப சாரே, பொண்ணு யாரு கொடுக்கும்? ஒரு பெரிய தொழிலதிபரோட பையனுக்கு தான் கொடுப்பேன். அதுவும் முறைப்படி பொண்ணு கேட்டு வந்தா தான். நான் சொன்னதுதான், யாரும் என்ன மாத்த முடியாது. ஏண்டா சாரே, ஸ்டேஜ்ல பேசும்போது நான் லவ் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு செப்தாரு, பறையும். இப்ப என்ன குறையும்? ஸ்டேஜ்ல நான் சேர்த்து வைப்பேன்னு சொன்னது காதலர்களை, என் பொண்ணே இல்ல. எப்படி? क्वेश्चन नंबर 4. சாரோட பொண்ணு யாரெങ്കിലും லவ் செஞ்சு சாருக்கு ஈக்குவலான சொத்து உள்ள இளங்கோவன சார் லவ் செஞ்சா சாரு பொண்ணு கொடுக்குமோ? அவன் தான் எனக்கு எதிரியே. அவன் மேல நிறைய கொலை கேஸ் இருக்கு. குடும்பத்தோட அவன் வெளியில போகும்போது என்கவுண்டர்ல போட்டு தரலான்னு போலீஸ்காரங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணு அவன் கூட போகும்போது செத்துட்டானா, அதனால வேண்டாம். சாரே, இது ஃபுல்லா டாக்குமெண்ட் கிட்டிட்டுண்டு. பாஸ், தமிழ்நாட்டில் எடுத்த மொத்த கான்ட்ராக்ட் என்ற டீட்டெயிலாம் அதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சீஃபு, கடவுள் நம்மள கை உள்ள ஒரு ஃபுல் மூட்டை இருக்குன்னா அதில் கண்டிப்பாக வில்லங்க இருக்கும். அதை வச்சு வீடியோ எடுத்து நம்ம மிரட்டியே லவ் கோத்து வச்சிடலாம். அதை சிடி சிடுன்னு சொல்கிறேன், சிரிச்சுன்னே சொல்லு. ஐடியாலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் உள்ள கொஞ்சம் நடுக்கமாக தான் இருக்குது. ஒரு காபி குடிச்சு கண்டினியூ பண்ணலாமா? ஒரு காபி குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலாமா? தாராளமா. டேய், சாருக்கு ஒரு காஃபி போடு. யோ, சகிலா படம் பார்த்து மலையாளத்தை நல்லா கற்றுக்கணியா? டேய், காஃபி சூடா இருக்கா? ஆமா, உனக்கு அதெல்லாம் அறிவுக்கு தானே என்ன? நாயை பண்ணி நாய் மாதிரி வந்துக்கிறேன். நீ தான் சோறு துண்டியா நல்லா பண்ணுறேன். நல்லா தமிழ் பேசுறான். மாட்டவனா காவலை தள்ளி போவேன். டேய், என் தமிழ் காட்டி கொடுத்துச்சு. இவங்க 3 பேர் கழுத்த இருக்கா? ஏன்பா, இது டம்மி தானே? தப்பு செய்யற அவங்களுக்கு எல்லாம் சின்ன கத்தி வச்சுட்டு எனக்கு மட்டும் இவ்வளவு பெரிய கத்தி வச்சிருக்கீங்களாடா?
டேய் நான் கவுத்துறேன்னு சொல்லிட்டு நீ கவுத்திட்டியாடா? யோ கத்தி வச்சிருக்க நேரத்துல குத்தி காட்டுறியா? ஏண்டா என்னடா பொசுங்கின வாட வருது? அவ்வளவு சூடா ஊத்துனா பொசுங்காம என்ன ஆகும்? யோ இன்னொரு டீ எட் வந்து இவந்துல ஊத்துங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா அவங்கள விட்டுருங்கப்பா. உங்களை மாரி நான் அதை பண்ண மாட்டேன்ப்பா. ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்கப்பா. அழாதம்மா, அழாத வைஷு. என் பொண்ணு அதை என்னால தாங்க முடியாது. அதனால தான் அமைதியா போறேன். போங்கடா. ஏய் சொல்லிட்டாரு இல்ல, கத்தியடா. வாங்கடா ஓடிரலாம். சீக்கிரம் போடா. உங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது பார்த்தேன்.